கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்கள். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருப்பீங்க. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் தீமையை விட்டு விலகி வாழ வேண்டும். யோசேப்பு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தார். தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது கர்த்தர் கூட இருக்கிறார். இன்று நம்ம வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, விசேஷமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பல உபத்திரத்தின் வழியாக கடந்து வரும்போது தனிமையிலே கர்த்தர் மட்டும்தான் கூட இருக்கிறார். சிறையிருப்பில் இருக்கும்போது கர்த்தர் மட்டும்தான் கூட இருக்கிறார். கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து கிருபை வைத்து மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கிருபை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பிலே கர்த்தர் கூட இருக்கும்போது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய கண்களிலே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவுடைக்கும் கிருபை செய்யும்போது அந்த இடத்துல ஒரு உயர்வு. அந்த உயர்வு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும், சிறைச்சாலையில் யாரெல்லாம் கைதியா இருக்கிறாங்களோ அவங்க யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். சிறைச்சாலையிலே ஒரு கைதியா உள்ள போய் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவுடைக்க கிருபை செய்தார். அந்த இடத்துல யாரெல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிறாங்களோ அவங்க என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அந்த எல்லா வேலையும் யோசேப்பு செய்வித்தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும், கர்த்தர் யோசேப்போடே இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், ஒரு மனுஷனுடைய கர்த்தர் இருக்கும்போது தான் இவ்வளவு ஆசீர்வாதம். சில குடும்பத்திலே என் வாழ்க்கையிலே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கவனிப்பாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்தால் போதும். அது எந்த இடமா இருக்கலாம், எந்த நாடுனாலும் இருக்கலாம். கர்த்தர் அவனோடு இருந்தபடினால், உங்க கூட கர்த்தர் இருப்பாரானால் ஆசீர்வாதம். அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால், ஒரு மனுஷனுடைய கர்த்தர் கூட இருக்கும்போது அவங்க எதை செய்கிறாங்களோ அந்த வாசலை திறந்து ஆசீர்வதிக்கிறார். அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம கூட கர்த்தர் இருக்க வேண்டும். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்கள் கூட கர்த்தர் தங்கியிருக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் கிருபையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உங்கள் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்க இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கும் செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. காட் bless யூ.